ஷீரடி போயிருந்தோம் இல்லையா? அப்ப ரூம் வந்து இந்த மாரி தான் இருந்தது. ஒண்ணு வந்து ஏசி, இன்னொன்னு வந்து வித்தவுட் ஏசி தான் எடுத்திருந்தோம். 2 ரூமுமே நீட் அண்ட் கிளியராவே இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இது பார்த்தீங்கன்னா வந்து டைனிங் ஏரியா. டைனிங் ஏரியா ரொம்ப நீட்டா இருந்தது. சாமி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஃபோன் எல்லாம் அலோவ்ட் இல்ல சொல்லிட்டு ரூம்லயே வச்சுட்டு வர சொல்லிட்டாங்க. அதனால வந்து ஃபோட்டோலாம் எடுத்துட்டு ரூம்ல வச்சுட்டு, பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, சாமி கும்பிட்டுட்டு வெளிய வந்துட்டு துவாரகா மாய்க்கு போகும்போது, நல்ல ஒரு ஆரத்தி டைம் தான் எங்களுக்கு. 12:00 எல்லாம் வந்து துவாரகா மாயில இருந்தோம். நல்ல தரிசனமே எங்களுக்கு கிடைச்சது. அதுக்கப்புறம் திருப்பி ரூம் போயிட்டு லஞ்ச் சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நல்லா ரெஸ்ட் எடுத்து ஷாப்பிங் போலாம்னு சொல்லிட்டு. ஏன்னா, நார்த் சைடு வந்தாலே வந்து சாட் ஐட்டம் தான் வரும் ரொம்ப ஃபேமஸு. அதனால பானிபூரி, இந்த கச்சோடி, அதுக்கப்புறம் வந்து பேல்பூரி இதெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு, பன்னீரும் என் பையன் கேட்டிருந்தான் அதெல்லாம் சாப்பிட்டுட்டோம். ஷாப்பிங் பொறுத்தவரைக்கும் நெறைய வந்து காடோட ஐடல் தான் வந்து இங்க இருந்தது. நெறைய நெறைய வந்து வெரைட்டில வந்து இருந்தது. அதுக்கப்புறம் செப்பல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வுட்ல இருந்தது. வளையல்லாம் வந்து சொல்லவே தேவையில்ல. இதெல்லாம் வந்து ஏதோ குஜராத், ஜெய்ப்பூர் மித் ஏதோ சொன்னாங்க. நெக்ஸ்ட் வீடியோல என்னென்ன வாங்கணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.